வெல்கம் டு ரேபிட் மேத்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி படிக்கக்கூடிய பிஎட் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம். ஸோ இந்த சப்ஜெக்ட்லேருந்து ஒரு இம்பார்ட்டண்ட் 10 மார்க் கொஷின். ஸோ அதற்கான ஆன்சர்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் இன்வால்விங் லாங்குவேஜ். மொழிசார் மனித செயல்பாடுகளை வெளிப்படுத்தும் முறைகள். ஸோ இதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனுடைய லிங்க் எல்லாமே நம்ம இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் தரோம், தேவைப்படுறங்க அதையும் பாருங்கள். அதே போல் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கான வீடியோஸும் எனக்கு கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் லாஸ்ட் மினிட்டில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஸோ அந்த வீடியோவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான தகவல் நம்ம அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த மனித செயல்பாடுகளை வெளிப்படுத்தும் முறைகள். ஸோ ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், மோட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்ன்னு வரும்போது நமக்கு 4 ஸ்கில்ஸை பற்றி நீங்கள் எழுதணும். ஸோ இப்போ LSRW ஸ்கில்ஸை நம்ம வந்து சொல்லுவோம். லிசனிங், ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு LSRW ஸ்கில்ஸ். அப்போது மனித செயல்பாடுகள்ன்றது எத்தனை முறைகளில் நடைபெறுதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த LSRW ஸ்கில்ஸ் 4. அதே போல் துணைத்திறன்கள். ஸோ துணைத்திறன்கள் நம்மளுக்கு வந்து வரும்போது வீவிங், ஷேப்பிங், வாட்சிங், மூவிங். ஸோ இந்த 4 ஸ்கில்ஸ் வரும். ஸோ அப்போ மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8 ஸ்கில்ஸ். அப்போது ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்ன்னு நமக்கு வந்து வரும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் மொத்தமாக 8 ஸ்கில்ஸை பற்றி நீங்கள் எழுதணும். ஸோ அப்போ நம்மளுக்கு மெயின் ஸ்கில்ஸை பொறுத்தவரையில் இந்த LSRW ஸ்கில்ஸும், அதே போல் சிமியோட்டிக்ஸ் ஸ்கில்ஸ்ன்னு வரும்போது ஷேப்பிங்கு, வீவிங், வாட்சிங், மூவிங்ன்றது வரும். ஸோ அப்போ மொத்தமாக இந்த 8 ஸ்கில்ஸை பற்றி தான் எழுதணும் இந்த டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்ன்னு வரும்போது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த 8 திறன்கள் அடிப்படையில் ஸோ நம்ம அதை எந்த அடிப்படையில் நம்ம வந்து பிரித்து வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங். ஸோ மேக்ரோ ஸ்கில்ஸுன்றதை நம்ம வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் லிசனிங் அண்டு ரீடிங், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இன்புட் ஸ்கில்ஸ்ன்றதை நமக்கு வந்து சொல்கிறாங்க. இன்புட் ஸ்கில்ஸ் அல்லது ரெசிப்டிவ் ஸ்கில்ஸ்ன்றது சொல்லுவாங்க. இன்புட் அல்லது ரெசிப்டிவ் ஸ்கில்ஸ். அப்போ உள்வாங்கும் திறன்கள். அப்போ நம்ம ரீட் பண்ணுறதும் சரி, அதே போல் லிசன் பண்ணுறதும் சரி, அப்போ திறன்களை நம்ம வந்து உள்வாங்கிப்போம். ஸோ அதில் வந்து ரிசெப்டிவ் ஸ்கில்ஸ், இன்புட் ஸ்கில்ஸுன்றதும். அதே போல் ஸ்பீக்கிங்கு, ரைட்டிங்கு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு அவுட்புட் ஸ்கில்ன்றதை சொல்லுவாங்க. ரைட்டிங்கும் ஸ்பீக்கிங்கும். அப்போ ப்ரொடக்டிவ் ஸ்கில்ஸ். அது ஸ்பீக்கிங்ன்றது நம்மளுடைய தாட்ஸை, ஐடியாஸை வெளிப்படுத்துவோம். அதே போல் ரைட்டிங்லேயும் வந்து சேம் நம்மளுடைய தாட்ஸை வந்து நம்ம வேர்ட்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்போ இதை வந்து ரைட்டிங்கும் ஸ்பீக்கிங்கும் பார்த்திங்கன்னா ப்ரொடக்டிவ் ஸ்கில்ஸ்ன்றதை நம்ம வந்து சொல்லுவோம், வெளிப்படுத்தும் திறன்கள். அதே போல் ரீடிங்கும் லிசனிங்கும் பார்த்திங்கன்னா உள்வாங்கும் திறன்கள். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து 1 by 1 நம்ம வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் எழுதணும். அப்போ இது மாதிரி நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு இந்த 8 டாபிக்ஸை கொடுத்துட்டு அதை டிபெண்ட் பண்ணி நீங்கள் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். இந்த கொஷின்ன்றது ஈஸியாகவே இருக்கும். ஸோ அப்போ இதை பற்றி நீங்கள் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னு வந்ததுனாவே நம்ம ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங், லிசனிங் ஸ்கில்ஸு தான். ஸோ அதில் மெயினாக மேக்ரோ ஸ்கில்ஸுன்றது, முதன்மையான திறன்கள்ன்றது இந்த LSRWவும், சிமியோட்டிக் ஸ்கில்ஸ்னு வரும்போது விஷுவல், மூவிங், ஷேப்பிங், வாட்சிங். ஸோ இதை பற்றி நீங்கள் எழுதணும். ஸோ அப்போ வீவிங்னு வரும்போது பார்த்தல். ஸோ இப்போ பார்த்தல்னு வரும்போது நமக்கு ஒரு புகைப்படங்களை பார்த்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். டயக்ராம்ஸை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மேப்பு,
அதே போல் சிக்னல்ஸு, லைட்ஸு, ஸோ இதெல்லாமும் பார்த்து நம்ம வந்து ஒரு மொழி குறியீடுகள் அது மூலயமா நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து உள்வாங்கிப்போம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா விஷுவல்ஸ். ஸோ விஷுவலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை கன்வே பண்ணும். ஸோ அப்போ இதுவும் ஒரு நடைமுறை லாங்குவேஜில் நம்ம வெளிப்படுத்தும் முறைகள். அதே போல் வடிவமைத்தல், ஷேப்பிங்ன்றது நமக்கு வந்து சொல்கிறாங்க. அப்போ ஷேப்பிங்னு வரும்போதும் பேஸ்ட் ஆன் த டெக்ஸ்ட், ஸோ நம்மளுடைய குறியீடுகள். ஸோ அப்போ நம்ம டெக்ஸ்ட்டாக நம்ம வந்து கொடுத்தாலும் அதுக்கான ஒரு வடிவங்களை நம்ம உருவாக்கி அதை வந்து குறியீட்டு சின்னங்களாக நம்ம வந்து பயன்படுத்துறது. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ஷேப்பிங். அதால் வந்து அதை குறியீடுகளாகவும் சின்னங்களாகவும் நம்ம பயன்படுத்துகிறதால அதை வந்து ஷேப்பிங்ன்றதை நம்ம வந்து சொல்கிறாங்க. அதே போல் மூவிங். ஸோ அப்போ மூவிங்னு வரும்போது செல்ஃப் எக்ஸ்பிரஷன்ஸ். மூவிங்னு வரும்போது நமக்கு செல்ஃப் எக்ஸ்பிரஷன்ஸு, உடல் அசைவுகள், அசைதல், அதை டிபெண்ட் பண்ணியுமே நமக்கு மொழிகள்ன்றது கடத்தப்படுகிறது, மனித செயல்பாடுகள்ன்றது வெளிப்படுத்தப்படுகிறதுன்றது தான் அசைதல். அதே போல் வாட்சிங், கவனித்தல். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா சொல் சாரா. ஸோ இப்போ நான் வெர்பல் ஸ்கில்ஸு, பாடி லாங்குவேஜ் டிபெண்ட் பண்ணி நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கிறது. ஸோ அப்போ மனிதனுடைய செயல்பாடுகள், மொழி செயல்பாடுகள்ன்றது இந்த 8 திறன்கள் அடிப்படையில் அமைந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதாலே போதும். இந்த கொஷின் வந்து நீங்கள் நல்லா நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணலாம். உங்களுக்கு மார்க்ஸுமே நல்லா கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் இந்த 4 ஸ்கில்ஸுமே அதனுடைய டாபிக்ஸில் என்னென்ன முக்கியமாக இருக்கோ ஸோ அது மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அதே போல் இம்பார்ட்டண்ட்டு வேர்ட்ஸு, ஸோ இதெல்லாம் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி எழுதுனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் இதில் இந்த பேப்பரில் எழுதியிருக்க மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே மார்க்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அப்போ ப்ரொடக்டிவ் ஸ்கில்ஸ்லாம் எது, ரெசிப்டிவ் ஸ்கில்ஸ் எதுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்பீக்கிங், ரைட்டிங்கும் ப்ரொடக்டிவ் ஸ்கில்ஸு, லிசனிங், ரீடிங் ரெசிப்டிவ் ஸ்கில்ஸ். ஸோ நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ருப்போம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே போல் இந்த கொஷினுக்கு நம்ம இன்ட்ரொடக்ஷன், கன்க்ளூஷன் இது ரெண்டுத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த கொஷின் வந்து 10 மார்க் கொஷின்ன்றதால நீங்கள் மேக்ஸிமம் 5 to 6 பேஜ் எழுதலாம். ஸோ இது வந்து உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கை பொறுத்து நீங்கள் எக்ஸாமில் டைம் மேனேஜ் பண்ணி எல்லா கொஷின்ஸுக்கும் சேம் பேஜஸ் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்து அதிகமாகவே கிடைக்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க. மனோக்கான அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.